ஹலோ ரெட் டெவில்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். போன மேட்ச்ல தான் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தா இந்த மேட்ச்லயும் இன்னொரு டிசப்பாயின்மெண்ட் காத்து இருந்தது நமக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டாட்னமோட பிரில்லியன்ஸை பத்தி கம்மியாக தாங்க பேசினாங்க. ஆனா யுனைடெடோட அந்த மிஸ்ரி பத்தி தான் அதிகமாக பேசப்படுது. நீ பண்றதெல்லாம் பார்க்கும்போது தான்டா லேசா நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருக்கு. லேக் ஆஃப் குவாலிட்டி. இன்னும் உண்மையாக சொல்லணும்னா அப்சல்யூட் டிசாஸ்டர் ஆன் த பிச். கார்னாச்சோ மிஸ் பண்ணினது, ப்ரூனோவோட லீடர்ஷிப்பு, இப்படி எல்லாத்த பற்றியுமே ப்ரீஃபாக பார்ப்போம். யுனைடெட் டிஃபென்ஸ் கண்ணுக்குள்ள விளக்கெண்ணெய் ஊற்றி அந்த ரீபவுண்டை பிரில்லியண்டாக கன்வெர்ட் பண்ணின ஜேம்ஸ் மேடிசனோட ஒரே கோல் தான் இந்த ரெண்டு சைடையுமே செப்பரேட் பண்ணுச்சு. அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். இங்க ஹைலைட் என்னன்னா, இந்த கேம் ஸ்பர்ஸ் டாமினேட் பண்ணதை பத்தி இல்லைங்க, யுனைடெட் கிடைச்ச சான்சஸ் எப்படி பிரமாதமா மிஸ் பண்ணினாங்கன்றத பத்தி தான். இந்த பஞ்ச் ஆஃப் முட்டால்ஸ் இந்த சீசனை நமக்கு ஒரு ஹாரர் ஷோன்னு ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். சிம்பிளா சொல்லணும்னா ஸ்பர்ஸ் அவங்க சான்ஸை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா நம்ம அதை பண்ணல, அவ்வளவுதான். எல்லாமே நல்லா தாங்க போன மாதிரி இருந்துச்சு. ஒயிலாண்டும் சரி, கார்னாச்சோவும் சரி, டார்கெட்டை பார்த்து ஷாட்ஸ் அடிச்சுட்டே இருந்தாங்க. பார்த்தா ரொம்ப அக்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் பார்த்தப்போ சரி நமக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்கோர் கிடைக்கும்னு தோணுச்சு. அப்புறம் பார்த்தா பேம், ஸ்பர்ஸ் வந்து கோல் அடிச்சுட்டு போயிட்டான். அங்கேயே அந்த கோல் அப்பவே மனசு சுக்குநூற உடஞ்சிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் உடச்சி விடுறேன்ட்டு கார்னாச்சோ அவன் பங்குக்கு வேலையும் சிறப்பாக பண்ணிட்டான். ஏண்டா டே எப்படி அந்த சான்ஸை மிஸ் பண்ணினேன்? ஈஸியாக தாண்டா இருந்துச்சு, எங்கேயோ வச்சுடா. இப்போ ப்ரூனோ கிட்ட வரலாம். கேப்டனுக்கு இருக்கிற எந்த தகுதியுமே இந்த தற்குறிக்கு கிடையாதுங்க. இது எப்படிதான் கேப்டன் ஆச்சோ? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. தயவு செஞ்சு இவனை சப்போர்ட் பண்ணி யாரும் கமெண்ட் பண்ணிடாதீங்க. ரெஃப்ரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கான். இவன் விளையாட வந்தானா ஆர் ரெஃப்ரி கிட்ட கம்ப்ளைண்ட் மட்டுமே பண்ண வந்திருக்கானா? அது மட்டுமாங்க, நம்ம பொசிஷனை லூஸ் பண்றான், ஜீரோ லீடர்ஷிப் காட்டுறான். இதுல என்னன்னா இன்னொரு அடிஷன் இருந்தது பாருங்க, பேர் காசிமீரோ. இவனும் ப்ரூனோவும் மிட்ஃபீல்ட் அந்த என்ன டியூ பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ரெண்டு தாத்தாக்களை வந்து ஸ்பிரிண்ட் ரேஸ்ல விட்ட மாதிரி இருந்துச்சு. காசிமீரோ மாதிரி ஒரு சீனியர் பிளேயர், ப்ரூனோ மாதிரி ஒரு பிரில்லியன்டான பிளேயர். அண்ட் நோ யூஸ். ஒரு பேஸ் இல்ல, கண்ட்ரோல் இல்ல, அத்தாரிட்டி இல்ல, டீயும் இல்ல, டிகாஷனும் இல்ல. நமக்கு மட்டும் எல்லா சீசன்லயுமே தொடர்ந்து இருக்கிற அந்த சாபம் இன்ஜுரிஸ். பெஞ்ச் பக்கம் திரும்பினா எல்லாமே புது மூஞ்சிங்க. அதுல ஒன்று தான் பழசு. யாருன்னு பார்த்தா நம்ம லிண்ட்லாஃப். 90th மினிட்ஸ்ல ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு குழந்தைய கொண்டு வந்த ஆம்ரிம் என்ன சொல்ல வராப்புலன்னு தெரியல. அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராது. எப்பாடே உங்க பிளான்லாம் எங்கடா? உங்க ஸ்குவாடோட மேனேஜ்மெண்ட் எங்க? மற்ற டீம்ஸ்ல கூட இன்ஜுரிஸ் இருக்குடா, அவங்க எல்லாம் சர்வைவ் பண்ணிடுறாங்க. நம்ம தான்டா சுக்குநூறன் ஒருங்கி போயிட்டு இருக்கிறோம். ஒன்னா லூக்கஸோட ஷாட்டை நல்லாவே சேவ் பண்ணினான். பட் என்ன யூஸ்? ரீபவுண்டில் கோலாக போச்சு. சில டீசென்ட் சேவ்ஸ் த்ரூ அவுட் த கேம். மசுராய் பேக் த்ரீல டீசெண்டாக ஆடினா. அந்த கிராஸ் டு ஜர்க்ஸி வந்து வேற லெவலாக இருந்துச்சு. பட் படுபாவி ஜர்க்ஸி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டான். மெக்வயர் தலைவன் வேற ரகம் ப்ரோ, எங்கே பார்த்தாலும் இருக்கிறான். ஒரு சில இடத்துல பாலை எடுத்துட்டு அப்படியே ஓப்பன் ஸ்பேஸ்லேயே ஓடிட்டான். பட் ஒன்றும் பெருசாக நடக்கல. டிலீட். பால் பிளேயிங் டிஃபெண்டராக இருக்க வேண்டியவன் பால் கிளியரிங் டிஃபெண்டராக ஆகிட்டான். சில இடத்துல பாலை கிளியர் பண்ணால் போதும்னு நினச்சிட்டான் போல. இந்த ஸ்கூல் காலேஜ்லலாம் நம்ம அந்த லெவல்லலாம் அந்த டிஃபென்ஸில் கிளியர் பண்ணி ஆடுவோம்ல, அந்த மாதிரி ஆடிட்டு இருந்தான் ப்ரோ. டாலட் ஒரு யூஸ்லெஸ் ரைட் விங் பேக். அட்டாக்கிங்லையும் ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கல. அண்ட் டிஃபென்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா சானை மார்க் பண்ண சொன்னா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். சானை ஷேடோ பண்ணுறது அப்படின்னா சானை வந்து அவன் அந்த வாலியை அடிக்க விட்டுருக்கூடாது. அந்த வாலினால தான் அப்புறம் அது கோலாக போச்சு. ஆனால் நல்லா நின்று வேடிக்கை மட்டும் நல்லா பார்த்தான் ப்ரோ. காசிமீரோ இந்த கேம் ஆடினதுக்கு ஆடாமல் இருந்திருக்கலாம். எதுக்கு வந்து இப்படி ஆடி மானத்தை வாங்கிக்கணும்? ப்ரூனோ கார்னாச்சோக்கு போட்ட அந்த பாலை தவிர ஒன்றும் செய்யலை. பால் பொசிஷனை விட்டான், ரெஃப்ரி கிட்ட போய் அழுவுறான், அவனுக்கு பாஸ் வரலன்னா பிளேயர்ஸை கத்துறான். ஆக மொத்தத்தில் ஒரு கேப்டனுக்கான எந்த அறிகுறியும் இவன் கிட்ட இல்லை சார். டோர்கு ஏற்கனவே இந்த பொசிஷனில் ஆடின மசுராயி அண்ட் டாலட்டை விட கண்டிப்பாக பெட்டராக தான் ஆடுறான். கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கணும். ஃபார்வர்ட்ஸுக்கு இன்னும் பெருசாக சர்வீசஸ் போகல. பட் போனாலும் நம்ம ஃபார்வர்ட்ஸ் ஒன்றும் கோல் அடிக்க போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு அதை பற்றி பேசிட்டு? ஜர்க்ஸி ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், செம்மையாக ஃபன் பண்ணிட்டு இருந்தான். எத்தனை நட்மெக்ஸ்! இவன் மட்டும் தான் நம்ம டீமில் அதிக நேரம் பாலை ஹோல்ட் பண்ணின ஒரே பிளேயர். அஃப்கோர்ஸ் கோல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மிஸ் பண்ணினா, பட் ஹி வாஸ் நெவர் அ த்ரெட் டு ஸ்பர்ஸ். கார்னாச்சோ அன்அக்செப்டபிள் பாஸ், அன்அக்செப்டபிள். எப்படி அந்த கோலை மிஸ் பண்ணினா? சீரியஸாக ஹவ்? அவன் அடித்த அந்த பாலை இன்னும் தேடிக்கிட்டு இருக்காங்களாம். அதர்வைஸ் சில நல்ல இன்வால்மெண்ட்ஸ் இருந்தது, பட் இம்பேக்ட் தான் இல்லை. ஹோய்லாண்ட் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, பட் வேணும்னா சொல்லிக்கலாம். இந்த யூத் டீம்லேருந்து வந்த அந்த ஓபியா, அவன் பேர் கூட எனக்கு தெரியலங்க, பாலை தொட்டா தானங்க ஏதாச்சும் அவனுக்கு சொல்கிறதுக்கு. இன்னத்தங்க நான் ரேட்டிங் கொடுக்குறது. ஹெட் கோச் ஆம்ரிம்
வேற வழி இல்லாமல் புது முகங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணினான். லேட் சப்ஸ்டிடியூஷன் நியாயமாக தான் இருந்துச்சு. பின்ன யாரை எடுத்துட்டு யாரை ஆட வைக்கிறது சொல்லுங்க, எல்லாம் சின்ன பசங்க. பட் ஒரு விஷயம் ஷுவர்ப்பா, ETH கீழே இருந்ததை விட டீம் நல்லா தான் ஆடுது, ஆனால் கோல் தான் இல்லை. சரி, இப்போது இந்த இடத்துல இருந்து இப்போ நம்ம எங்கே போகிறோம்? நமக்கு கீழே இருந்த ஸ்பர்ஸ், கிறிஸ்டல் பேலஸ் அண்ட் எவர்டன் இப்போ நமக்கு முன்னாடி இருக்காங்க அண்ட் நம்மளையும் 15th பிளேஸுக்கு தள்ளிட்டாங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃபியூ ஃபிக்சர்ஸில் என்ன நடக்க போகுது? எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக ப்ரூட்டல் தான். ஏதாச்சும் பண்ணுங்கடா, இல்லைனா இந்த சீசன் குட் பி த மோஸ்ட் எம்பாரசிங் இன் யுனைடெட் ஹிஸ்ட்ரி. ஆல்ரைட் ரெட் டெவில்ஸ், என்னோட புலம்பல நான் முடிச்சுக்கிறேன். எவ்வளோ வலி இருந்தாலும் அடுத்த மேட்சை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. என்ன பண்ணுறது, இது நம்ம டீம் ஆச்சே. ஸோ என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட்டில் உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி, சைனிங் ஆஃப்.